வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 2 நாள் 25 திங்கட்கிழமை டிசம்பர் 8 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். டாக்டர் பவித்ரா, மேனகா, உஷா ஆகியோர் இல்லம் தேடி உள்ளம் நாடி திருவண்ணாமலை ரூரல் எய்ட் ஃபவுண்டேஷனில் டிசம்பர் 6 சனிக்கிழமையன்று காஞ்சிபுரம் டாக்டர் பவித்ரா லட்சிய ஆசிரியர்கள் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா மற்றும் உஷா ஆகியோர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மங்களபுரம் கிராமத்தில் உள்ள ரூரல் எய்ட் ஆசிரமத்தை நடத்தி வரும் வரதராஜன் மற்றும் அவருடைய மகள் கௌரி நடத்தி வரும் அன்பு இல்லத்திற்கு சென்று அது பற்றி கேட்டறிந்து மாணவர்களிடம் பேசினர். இம்மாணவர்களுக்காக விரைவில் அங்கு திறமை திருவிழா நடத்துவது பற்றி ஆலோசிக்கப்பட்டதாக மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் பவித்ரா தெரிவித்தார். சென்னை கல்ப விருக்ஷா கலாம் பாசறையில் இன்று சென்னை அசோக் நகரில் உள்ள ஒரு டியூஷன் மையம்தான் கல்ப விருக்ஷா என்கிற கலாம் பாசறை. இங்கு சுமார் 100 மாணவர்களுக்கு பள்ளி கல்வியுடன் பெற்றோர்களால் பள்ளி ஆசிரியர்களாலும் கொடுக்க முடியாத பல அற்புதமான வாழ்வியலுக்கான கல்வியை வழங்கி வருகிறார் இந்த கல்ப விருக்ஷா கலாம் பாசறை நிறுவனர் ரகுநாதன். இதற்காக தமது பணம், பொருள், வீடு மட்டுமல்ல தன்னையே அர்ப்பணித்துள்ளார் என்பது சமூக பொறுப்பிற்கு இலக்கணம். இன்றைய தினம் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் அங்கு சென்றபோது கண்டது. காலை 10 மணி முதல் 1 மணி வரை 1 சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவி, 2 பகவத்கீதை வகுப்பு, 3 ராமகிருஷ்ணா மிஷன் விவேகானந்தா பேரவை மூலம் தலைமைத்துவ பயிற்சி. சென்னையில் சமூக செயல்பாட்டாளர்கள் தவறாமல் பார்வையிட வேண்டிய மாணவ சிற்பக்கூடம்தான் கல்வி விருக்ஷா என்கிற கலாம் பாசறை. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். FASS 25வது ஆண்டு துவக்க விழாவில் சமூக அமைப்பினர் சங்கமம். டிசம்பர் 6 சனிக்கிழமையன்று ஸ்ரீபெரும்புத்தூரில் FASS சமூக அமைப்பின் 25வது ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 25 ஆண்டுகளாக FASS அமைப்பின் நிறுவனர்களான கார்த்திகேயன், லீனா கார்த்திகேயன் ஆகியோரின் நற்பண்பு மற்றும் அர்ப்பணிப்புடனான செயல்பாடு காரணமாக சம வயதுடைய நண்பர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் தங்களது பங்களிப்பினை அளித்து வந்துள்ளனர். செல்வந்தர்கள் பலர் தொடர்ந்து தேனி திட்டத்தின் மூலம் பொருளுதவியை வழங்கி வந்துள்ளனர். ஸ்ட்ரீட் லைட், சர்வம், நிதர்சனம், விழுதுகள், சபர்மதி போன்றவை நட்புடன் ஊக்கமளித்து வந்துள்ளனர். சால்கம் முன்னாள் நிர்வாக இயக்குனர் சசிகுமார், விவேகானந்தா கல்வி நிறுவனத்தின் தலைவர் ராமர் ஏழுமலை ஆகியோரும் தொடர்ந்து ஊக்கமளித்து வந்துள்ளனர். அவர்கள் அனைவரையும் கௌரவிக்கும் வகையில் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன. FASS அமைப்பின் 25 ஆண்டு பயணத்தின் புகைப்படங்கள் அடங்கிய தொகுப்பினை மலராக விவேகானந்தா கல்வி நிறுவனத்தின் தலைவர் ராமர் ஏழுமலை அவர்கள் வெளியிட நல்லூர் வட்டம் பாலு அதை பெற்றுக்கொண்டார். நல்லூர் வட்டத்தின் வழிகாட்டி அன்பு அரசமைப்பு சாசன முகப்புரையை நினைவு பரிசாக வழங்கினார். ஸ்ரீதர் பச்சையப்பன் முகப்புரையை வாசித்தார். சமூக, பொருளாதார, அரசியலில் அனைவருக்கும் நீதி, எண்ணியதை வலுப்படுத்த, எண்ணியதை வெளிப்படுத்த, எடுத்துச் சொல்ல, நம்பிக்கை வைக்க, நல்லூர் வட்டம் பாலு வாழ்த்தி பேசுகையில் ஒரு கலைஞரை விளக்க போல இருக்கிறதோ இதனுடைய நிறுவனர் கார்த்திகேயன், லீனா கார்த்திகேயன் 2 பேருமே இங்கே வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு கலைஞர் விளக்கமாக வந்துருக்காங்க. அவங்களை பாராட்டுறது, வாழ்த்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை விட எது சிறப்புன்னு சொன்னால் அவர்களை போல நாமும் வாழ முனைவதுதான் உண்மையாக FASS அமைப்பானது 25 ஆண்டு காலம் சேவையை முடித்துக்கொண்டு ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரு முழுமையான வளர்ச்சியை காணும் வகையில் பொறுப்பேற்று செயல்பட வேண்டும் என்று பேசியதாக நல்லூர் வட்டத்தின் சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். டிசம்பர் 21 நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் அனைவரும் தேவரியம்பாக்கத்தில் முகாமிட்டு களப்பணி. டிசம்பர் 21 ஞாயிறு அன்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் சுமார் 50 பேர் காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கத்தில் ஒரு நாள் முகாமிட்டு கிராம வளர்ச்சிக்கு பல்வேறு துறைகளின் செயல் திட்டங்களை வழங்க உள்ளனர்.
அதற்கான முன்னேற்பாடுகளை கவனிக்க நல்லூர் வட்டத்தின் கிராம கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன், லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் மேனகா, லட்சிய ஆசிரியை உஷா ஆகியோர் இன்று தேவரியம்பாக்கம் பயணமாகினர். அங்கு தன்னாட்சி நந்தகுமார் அவர்களும் வந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. சேலத்தில் 9 மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரே நாளில் ஒரே நேரத்தில் திருமணம். டிசம்பர் 7 இன்று காலை சேலம் தெய்வீக கல்யாண மண்டபத்தில் 9 மாற்றுத்திறனாளி ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்திற்கு ரோட்டரி கிளப், உதவிக்கரம் அத்தியண்ணன், சேலம் சேவா சங்கம் சக்திவேல் ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த விழாவில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன், மாவட்ட கலெக்டர் பிருந்தாதேவி ஆகியோரும் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் நல்லூர் வட்டம் சார்பாக 6 பேர் கலந்து கொண்டதாக சேலம் மண்டல பொறுப்பாளர் பாக்கியலட்சுமி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சத்தியமங்கலத்திலிருந்து டால்பிலிசார். காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.